ஒரு குழு, அதுக்கு ஒரு குழு ஒருத்தர் தலைவரா போட்டு ஒரு குழு 32 குழுவை நம்ம கொடுத்தோம் இதுவரை. ஏதாவது இயங்கி இருக்கா சொல்லு. செய்யறேன்னு சொல்லணும், செய்யணும்னு சொல்லணும். ஒரு விசாரணைங்கிறது இருக்குதுல்ல. ஒரு 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 நிகழ்வு, ஒரு சம்பவம் நடந்திருக்கு, என்ன நடந்திருக்குன்னு தெரியலன்னா தானே விசாரிக்கணும். தெரியல. அதுக்கப்புறம் விசாரணைங்கிறது யாரை ஏமாத்துறாங்க நீங்களே. இது என்னைக்கு செயல்படும்? ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு குழு, ஏதாவது ஒரு குழு போட்டு ஏதாவது ரொம்ப பேசுறீங்கன்னா, இப்ப இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை ஆதிநாராயண் தலைமையில் ஒரு குழு. எங்க அந்த குழு என்ன பண்ணுது? தங்கச்சி ஸ்ரீமதி இறந்தால அது கொலைங்கிறீங்க, நாங்க தற்கொலைங்கிறீங்க, நாங்க கொலைங்கிறோம், அதுக்கு விசாரிக்கிறீங்க. ஆப்பிரிக்கா நாடு முழுக்க சுத்தல இல்ல, ஒரு 2 கிராமம் தானே, ஒரு கிராமம் தானே, அதுல சுத்துறதுக்கு 2 நீதிபதி, அப்புறம் ஒரு சிபிஐ எல்லாம் போட்டீங்க. சொல்லுங்க. எரியுது. இது இந்த மாதிரி இந்த நூற்றாண்டுல இன்னும் சாதி பெருமைக்கு கொலை பண்ணிட்டு இருக்கிறது நல்லா வருது. அது யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லி கொடுத்தவன், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் கற்பிச்சவன், உலகத்துக்கு சொன்னவன் மண்ணில இன்னொரு கேடு கட்ட இந்த சாதிக்கு வெட்டிக்கிட்டு நாங்க என்ன சொல்றோம்? சாதிக்காக கொலை செய்யல, சாதியை கொலை செஞ்சிருந்தோம். அது அதுக்கு ஒரு குழு விசாரிச்சு சொல்லுவோம்னா என்னைக்கு சொல்லும்? 4 மாசத்துல தேர்தல், அதுக்கு ஒரு குழு போட்டிருக்கோம், அது முடிவு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு போறது. அதுக்கு தானே. தமிழகத்துல எவ்வளவு